இந்த வருடம் வந்து சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு பேக் டு பேக் ட்ரீட்டான ஒரு படம். ஏன்னா ஆல்ரெடி தக் லைஃப் வந்து அவங்க இன்னைக்கு தக் லைஃப் சம்பந்தமா கூட ஒரு அப்டேட் இல்ல ஒரு போஸ்டர் போட்டாங்க. காலையிலேயே ஒரு போஸ்டர், ஒரு விஷஸ் ஒரு போஸ்டர் ஒன்று போட்டாங்க. அந்த படம் தயாராகிடுச்சு. இப்போ முதல்ல தக் லைஃப், அடுத்து இந்த ராம்குமார் படம், அடுத்து வந்து அஸ்வந்த் மாரிமுத்து படம். 50 ஒரு படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னைக்கு வந்திருக்கு. ரொம்ப நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு படம். ஆமா, ஏதாவது பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறாங்க. அதாவது கண்ணு கண்குள் எடுத்தால் டைரக்டர் நம்ம தேசிங்க பெரியசாமி அவருடைய படம் தான் இது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எஸ்டேரை வச்சு நான் ஒரு ஃபேன் பையாக கிரியேட் பண்ண போறேன் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளா. ஸோ அதுக்கான போஸ்டர் விட்டாங்க. அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதும் எஸ்டிஆர் தான் அப்படின்னு, அட்மான் சினி ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆமா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்ல இந்த படம் பண்ணதாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தயாரிப்பாளர் பண்றதா இருந்துச்சு. இந்த படத்தினுடைய பட்ஜெட் பார்த்தா ஒரு பீரியட் படம். அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி உள்ள ஒரு படம், பேசப்பட வேண்டிய முக்கியமான ஸ்டோரி உள்ள படம். அந்த படத்தினுடைய இன்னைக்கு பழைய நம்ம எங்க வீட்டு வேலன் சிம்பு மாதிரி ஒரு சின்ன சிம்புடைய போட்டோ போட்டு இன்னைக்கு அந்த படத்தினுடைய ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஜிவி நம்ம ரொம்ப நாளைக்கு பிறகு, அதாவது என்ன சொல்றது, ரொம்ப நாட்களுக்கு பிறகு யுவன் சங்கர் ராஜாவும் சிம்புவும் இந்த படத்தில் சேர்றாங்க. தேசிங் பெரியசாமி படத்தில் ஒரு பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹிஸ்டாரிக்கல் படம். இந்த படத்தில் நம்ம தேசிங் பெரியசாமி, யுவன் சங்கர் ராஜா, சிம்புவை இந்த படத்தை கடைசியில் தயாரிக்கிறார். பட தயாரிப்பாளரில் போய் பெரிய பட்ஜெட்னால முன்ன பின்ன தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போ நானே தயாரிக்கணும் ஆத்மன் சினி சொல்லிட்டு அவருடைய கம்பெனிலேயே, சிம்புடைய ஓன் கம்பெனி, ஏற்கனவே அவங்க அப்பா வந்து சிம்பு சினி ஆர்ட்ஸ்னு வச்சிருக்கிறாரு. இவருடைய ஓன் கம்பெனி, இவருடைய பேனர்லேயே ஒரு படம், அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முடிவு பண்ணி அந்த படத்தினுடைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி அந்த படம் முக்கால்வாசி அந்த வேலைகளில் நடந்துட்டு இருந்தது. இப்போ இந்த படத்தை வேகம் எடுத்திருக்கு. இந்த படங்கள்லாம் முடிஞ்சப்பறம் அந்த படத்தை சிம்புவே தயாரிக்கிறார். இந்த 3 படத்தினுடைய இன்னைக்கு அப்டேட்ஸு வந்துருச்சு. எல்லாமே ரசிகர்களுக்கு, சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் ஆயிடுச்சு இன்னைக்கு.